அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் 2025 நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் கேட்டிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்குவோம். 6 இங்கே 1 இருக்கிறது தான் ஓஆர் 6. அப்போ பெருக்கனா 6 வரணும், கூட்டனா 5 வர மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 2 6. அப்போ 3 2 6, 3 2 கூட்டினா 5 வந்துடுச்சிங்களா. ஸோ ப்ளஸ் இருந்தால் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே x+3னும் x+2 ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டுக்கோங்க. இது சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து கீழே பாருங்கள். இது வந்து 1 இருக்கிறது அர்த்தம். 1 × -21 -21 பெருக்குனா கூட்டினா -4 கிடைக்கணும். அப்போது என்ன கிடைக்கும்? 7 21 கிடைக்குங்களா. 7 21, 7லேருந்து 3 போச்சுன்னா 4. அப்போ பெரிய நம்பருக்கு சிம்பிள் போட்டிங்கன்னா 7 21 மைனஸ்க்கு மைனஸ், 7லேருந்து 3 போச்சுன்னா 4, இங்கே மைனஸ் இருக்கிறது மைனஸ் கிடைக்குதுங்களா. அப்போது இங்கே எக்ஸ்ப்ரெஷன் வந்து x-7 x+3ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த வகுத்தல் வந்து பெருக்கில் மாறிடும். கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இங்கே பெருக்கில் மாறினா அப்போ வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே மேலே இதுதான் வரும். இப்போது 21 2 பெருக்குங்க. -21 × 2 பெருக்குனிங்கன்னா 1 2 2 2 4 வரும். அதுக்கப்புறம் 42 கிடைக்குதுங்களா மைனஸ். அப்புறம் பெருக்கனா 42 வரணும், கூட்டினா -1 வரணும். -11 வரணும். அது மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்கள். கூட்டினா 42, பெருக்குனா 42, கூட்டினா -11 வர மாதிரினா எது வரும்? 21 2 எந்த நம்பர் வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா 14 3 42 வரும். 12க்கு 2 மீதி 1 1 3 4 42 வந்துருச்சிங்களா. பெருக்குனா 42 வரும். இதையும் 14ஐயும் 3ஐயும் கழிச்சா 11 கிடைக்கும். மைனஸ் இது -42 -11. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன வரும்? இந்த எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ண பாருங்கள். 2x² -11x -21 இப்படி இருக்குங்களா. 2x² அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 11xக்கு பதிலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -14x + 3x -21. இப்போது இதை 2xை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா x -7 2 14. அப்போ 7 கிடைக்கும். எக்ஸ் ஆல்ரெடி வெளியில் இருக்குது. அப்போ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுல ப்ளஸ்ஸு 3 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 7 21. இப்போ உள்ளே பெருக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அது ஒரு டைம் எழுதிக்கோங்க. அடுத்து 2x + 3 2x + 3 இந்த எக்ஸ்ப்ரெஷனை இங்கே எழுதிக்கோங்க. எங்கே மேலே, ஏன்னா இங்கே இது வந்து பெருக்கலாம் வரும்போது மேலே போயிடும். இப்போ x-7 2x + 3 சரிங்களா. அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ணலாங்களா. 2x² - x -6 இது 2 பெருக்குங்க. 6 2 12 பெருக்குனா -12 மைனஸ் இருக்கிறது மைனஸ், கூட்டினா -1 கிடைக்கணும். 3 2 6 12 இல்லைங்களா. 12 4லேருந்து 3 போச்சுன்னா 1. இங்கே மைனஸ் இருக்கிறதுனா மைனஸ் கரெக்டாக வந்துருச்சிங்களா. இப்போ என்ன எக்ஸ்ப்ரெஷன்? 2x². இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம 4 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -4x ப்ளஸ் இங்கே 3 இருக்கிறதுனா 3x -6. இங்கே 2xை வெளியில் எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். 2 2 4 ப்ளஸ் 3 வெளியில் எடுத்துருங்க. x -2 இருக்கும். உள்ளே பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2x + 3ன்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால x -2 ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கு பதிலாக 2x + 3 x -2 இது மாதிரி போட்டிங்களா. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் அடிச்சிருங்க. இதுவும் கேன்சல் ஆகும். அப்புறம் இதுவும் கேன்சல் ஆகும். இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ என்ன இருக்குது? x+2வும் x+3யும் இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து x+2 / x -2 இதுதான் ஆன்சர். ஸோ இதை வந்து நீங்கள் போட ஃபாஸ்ட்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும். நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ப்ரீஃபாக போட்டிருக்கேன். அடுத்த சம் போகலாங்களா. இது வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இப்போது ரீசெண்டாக நடந்த டிசம்பர் மந்த் நடந்த எக்ஸாம். டிசம்பர் மந்த் தான் நினைக்கிறேன். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது சம் வந்து குரூப் 2ல் கேட்ட சம்மு. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள்.
கொஷின் பாருங்கள். இப்படி கொடுத்துட்டா டைரெக்டாக ஏ வந்து 4, பி வந்து 5, சி வந்து 16ன்னு எடுத்து இங்கே ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக வரும். ஸோ எப்படி போடலான்னு பாருங்கள். இதை இப்போ வந்து ஏ பை பி இன்ட்டு பி பை சி, இங்கே ஏ பை பி கொடுத்துட்டாங்க, இங்கே பி பை சி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 4/5 இன்ட்டு 15/16 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 5 ஒரு நாங்கள் 16. அப்போது பியும் பியும் கேன்சல். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? ஏ பை சி 3/4ன்னு கிடைக்கும். ரிமைனிங் ஏ பை சி 3/4. இப்போ தான் வந்து ஏ வந்து 3னும் சி வந்து 4னும் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் டைரெக்டாக. இங்கே ஃபஸ்ட்டே எடுத்திங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். இப்போ சி ஸ்கொயருங்களா? சி என்ன? 4 ஸ்கொயர் மைனஸ் ஏ என்ன? 3 ஸ்கொயர் பை சி என்ன? 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ என்ன? 3. அப்போ 3 ஸ்கொயர். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 4 16 மைனஸ் 3 9. 4 16 ப்ளஸ் 3 9. இப்போது 16ல் 9 போச்சுன்னா 7ன்னு கிடைக்கும். 16ம் 9ம் 25ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 7/25 தான் ஆன்சர். இது பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இது வந்து குரூப் 2ல் கேட்ட கொஷின், ப்ரீவியஸ் கொஷின்.